ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்திலேயே அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த தாயானவளை அலட்சியம் செய்து விடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேள் என் குழந்தையே, என் அன்பு குழந்தையே. இந்த நேரத்தில் இந்த வாக்கை உனக்கு கொடுத்தே தீர வேண்டும். இதை உன் செவிகளால் நீயும் கேட்டே தீர வேண்டும் என்ற நிலையில்தான் உன்னை தேடி உன் தாயானவள் வந்திருக்கின்றேன் என் தங்கமே. தப்பி தவறியும் இதை தள்ளிவிட்டு போகாதே என் குழந்தையே. நடக்கப் போவதை முழுமையாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. இல்லை என்றால் விடியும் காலத்திற்குள் உன்னை முடித்தே தீருவேன் என்று திட்டம் போட்டு செயல்படுத்த காத்திருக்கும் அவன் உன்னை அழிப்பதற்கான காரியங்களை ஏவிவிடப் போகின்றான் என் பிள்ளையே. தள்ளிவிட்டு போய்விடாதே. சிறிய நேரத்தை எனக்கென்று ஒதுக்கி இதை முழுமையாக கேள் என் தங்கமே. அப்போதுதான் உன்னை பிடிக்க வேண்டும் என்று காத்திருக்கும் தீவினைகளிலிருந்து நீ விலகி உன்னை காப்பாற்றிக் கொள்வாய் என்பதை மனதில் பதிய வைத்து கொண்டு பொறுமையாகவும் நிதானமாகவும் இதை ஒரு முறை முழுமையாக கேட்டுவிடு என் செல்வமே. எந்த இடத்தில் நின்று மறைந்து கொண்டு உன்னை தாக்கலாம் என்று காத்திருக்கும் உன் எதிரிகளுக்கு நடுவே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன் வாழ்க்கையை முழுமையாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அவனுடைய இஷ்டம்படி உன் வாழ்க்கையை நீ நடத்த வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கின்றான் என் பிள்ளையே. அதாவது அவன் ஆட்டி வைக்கும் ஆட்டத்திற்கு நீ ஆட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றான் பிள்ளையே. உன் மீது கொண்ட பொறாமை எண்ணம் அவனுக்கு அதிகமாகி கொண்டுதான் இருக்கின்றது. உன்னை அழிக்க வேண்டும் என்ற தீய எண்ணம் அதிகமாகி இப்போது அதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றான் என் தங்கமே. சில உறவுகளை கைக்குள் வைத்து கொண்டு என் செல்லமே, சில உறவுகள் கைக்குள் சிக்கி இருக்கிறது என் பிள்ளையே. சிக்க வைத்து விட்டான் அவன். வசியம் செய்து அவன் வசியத்திற்கு ஆளான உன் சொந்தங்கள் இப்போது உனக்கு எதிராகத்தானே நின்று கொண்டிருக்கின்றது என் செல்லமே. அதற்குண்டான தீய சக்திகளும் தீய வேலைகளும் செய்து கொண்டு ஆட்கள் அதிகமாகத்தான் இருக்கின்றது. அவன் சேர்த்து வைத்திருக்கின்றான் என் தங்கமே. சுதந்திரமான உன் வாழ்க்கையை உன் இஷ்டப்படி வாழக்கூடாது என்று அவன் உன் வாழ்க்கையை கைப்பற்றி கொள்ள வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்கின்றான் என் பிள்ளையே. அதனால்தான் கையெடுத்து காரியங்கள் அத்தனையுமே நல்லதாக முடியாமல் நீ எதிர்பாராத விபரீதங்கள் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே. தேடுவது எதுவும் உன் கண்களுக்கு புலப்படக்கூடாது. கை கெட்டியது அனைத்து காரியங்களும் உனக்கு நன்றாக நடந்துவிடக்கூடாது. நினைத்த காரியத்தை நடத்தி கொள்ளக்கூடாது. உன் குடும்பத்தின் உன்னுடைய கட்டுப்பாட்டுகளை விட்டு கட்டுப்பாட்டை இழந்து செல்ல வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கின்றான் என் பிள்ளையே. அது மட்டுமல்லாமல் எப்போது உன் வீட்டிற்குள் இருந்து துக்க செய்தி அவன் செவிகளுக்கு போகும் அதை அவன் கேட்டு சந்தோஷப்படுவான் என்று அவன் ஆவலோடு காத்திருக்கின்றான் என் பிள்ளையே. ஒவ்வொரு நாளும் என்று எந்த நேரத்தில் எதை செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கின்றான். திட்டம் போட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றான் என் தங்கமே. செய்வினைகளை செய்து கொண்டு பில்லி சூன்யம் ஏவல் என அனைத்தையும் உனக்கு அனுப்பிவிட்டு கொண்டிருக்கின்றான், தெரிந்து கொண்டிருக்கின்றான் என் தங்கமே. உன்னை அவன் மட்டும்தான் நினைத்து உன்னை என்ன போல பல குடும்பத்தை அவன் கைக்குள் வைத்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றான் என் தங்கமே. அவனிடத்தில் இருந்து எப்படி வெளியே செல்வது? அவனின் முகத்தில் கூட விழிக்க கூடாது. உன் வாழ்க்கையை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று
வாழ்க்கையை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் காரியங்கள், நீ நினைத்து கொண்டிருக்கும் காரியங்கள் எல்லாம் தடைபட்டு கொண்டிருக்கிறதா? எல்லாம் அவன் செயல்தான் என் தங்கமே. நான் நினைத்த காரியத்தை நடத்தி கொள்ள வேண்டும். தேடுவது எனக்கு கிடைத்துவிட வேண்டும். என் வாழ்க்கை எங்கு சரியாக வேண்டும் என்னவோ தெரியவில்லை. மனம் சரியாக இல்லை. எதுவும் சரியாக நடப்பது போல எனக்கு தெரியவில்லை. தவறாக ஏதேனும் நடந்துவிடக் கூடாது என்று பயப்பட்டு கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உன்னை காப்பாற்றத்தான் உன் அன்னை வந்திருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள் என் செல்வமே. செய்து நம்ப முடியாத காரியங்கள் கூட அவனெல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றான் என் தங்கமே. அப்படியே எல்லாம் கூட நடக்குமா என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு தானே இப்போதெல்லாம் காரியங்கள் அவன் செய்து கொண்டிருக்கின்றான் என் பிள்ளையே. ஒவ்வொரு காரியமும் நான் சொன்னால் நீ அல்ல. சில பேர் இங்கு ஏளனமாக சிரித்து கொண்டிருக்கிறார்கள். அது கூட நடக்குமா என்று அது அவரவர் அனுப்பும்போதுதான் தெரியும். அவரவர் அனுபவிக்கும் போதுதான் அனைத்தும் முழுமையாக தெரிய வரும் என் தங்கமே. அவனுடைய வலியும் வேதனையும் தலையில்தான் சுமந்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு கைவலி, கால்வலி, தலைவலி, வயிறுவலி, வேதனை என வந்தால்தானே அனைத்தும் தெரியும். தன் வலியின் வேதனை தெரியும் என் தங்கமே. வரும் வரை இப்படித்தான் அலட்சியம் படுத்தி கொண்டிருப்பார்கள் என் பிள்ளையே. என்ன செய்வது என் தங்கமே? எதையுமே சிந்தித்து பார்க்கும் அளவை தாண்டித்தான் ஒவ்வொரு காரியங்களும் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆச்சரியப்படும் அளவுக்குத்தானே செய்வினைகளையும் ஏவல்களையும் ஏவி விட்டு கொண்டிருக்கின்றான். இதன் மூலமாக இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள் என்ற ஆச்சரியக்குறியோடு போட்டு கேட்கும் அந்த அளவு செயல் நடந்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று இரவு நீ மாட்டிவிடக் கூடாது என்பதுதான் உன்னை தேடி வந்திருக்கும் காரணமாக இருக்கிறது என் பிள்ளையே. இன்று இரவு அப்படிப்பட்ட திட்டத்தை செயல்படுத்த காத்திருக்கின்றான் உன் எதிரி, உன் பகையாளி, உன் துரோகி. அனைவரும் ஒன்று கூடி செயல்பட காத்திருக்கிறார்கள் என் செல்வமே. அது மட்டுமல்ல என் பிள்ளையே, பக்கத்தில் இருக்கும் ஒருவர், உன் பக்கத்து வீட்டில் இருக்கும் ஒருவரும் கைகோர்த்து அதற்கு துணை நிற்கிறார்கள் என் பிள்ளையே. யாரும் ஏதேனும் தெரியாத இடத்தில் வந்து எதுவும் செய்ய முடியாத உதவிகளோடுதான் உன்னை வீட்டிற்கு ஒவ்வொருவராக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள் என் பிள்ளையே. இதுதான் ஆச்சரியப்படுத்தும் விஷயம் என் பிள்ளையே. தெருவில் வந்து நின்று ஏதாவது செயல் அங்கு பிரச்சனைகள் வந்துவிடும் என்று ஒருவரது வீட்டிற்கு வருவதும் போவதும் போல் இருக்கட்டும், அங்கே இருப்பது போல இருக்கட்டும் என்று அவன் நாடகமாடி அங்கே ஒருவரை கைக்குள் போட்டுக்கொண்டு அவரை வைத்து உனக்கு செயல்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றான் என் தங்கமே. அதையும் விரைவில் தெரிந்து கொள்வாய். இப்போதுதான் அரசல் புரசலாக உனக்கு சந்தேகம் வரத் தொடங்கி இருக்கின்றது. அது முழுமையடையும் போது நீ தெரிந்து கொள்வாய் என் தங்கமே. அது தெரிந்து கொள்வாய் என் தங்கமே. என் அன்பு செல்வமே, ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் இன்னொருவரின் நான் சொல்லிக் கொள்கின்றேன். கவனமாக கேள் என் தங்கமே. தாய் வழியில் இருந்து ஒரு உறவு, உன்னை பெற்ற தாயின் வழி இருந்து ஒரு உறவு, வயதாகிக் கொண்டிருக்கும் அந்த முதியவள், அவளின் கையால் உன் தாய்க்கு ஒரு பொருள் என்று சிக்கி இருக்கிறது. உன் தாயின் பொருளது என் தங்கமே. அது உன் தாயை ஏமாற்றி வாங்கிய பொருள் என் குழந்தையே. உன் தாயை தெரியாமல் எடுத்து ஒரு பொருளை அவள் கையில் மாட்டி இருக்கிறது என் தங்கமே. உன் தாயும் அதை எப்பாடுபட்டாவது கண்டுபிடித்து விடலாம் என்று முயற்சிதான் செய்கிறார். ஆனால் முடியவில்லை என் தங்கமே. உன் தாயின் பொருள் ஒரு தேகமாக சிக்கி இருக்கிறது அவர்களுக்கு. அது இப்போது வாரமாகி கொண்டு போகிறது. ஏனென்றால் அவளின் வாழ்க்கைக்கு அது ஆயுதமாக மாறி அவளை காப்பாற்றி கொண்டிருப்பதை உணர்ந்த அவள் விரைவில் அந்த பொருளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்.
எழுதி வைத்துக்கொள். இன்று நான் உனக்கு கொடுக்கும் இந்த வாக்கு, இந்த நேரத்தை எழுதி வைத்துக்கொள். கூடிய விரைவில் எண்ணி 48 நாளில் உன் தாய் ஒரு பொருள் உன் கைக்கு வந்து சேரவில்லை என்றாள். என்னை என்னவென்று கேள் என் பிள்ளையே, என் அன்பு பிள்ளையே. உனக்கு கொடுக்கும் வாக்கை ஏளனப்படுத்தாமல் என்னவென்று முழுமையாக கேள். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்தது, உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது, உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதே என ஒவ்வொரு நேரமும் உன்னிடத்தில் வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அலட்சியப்படுத்தாமல் கவனத்தோடு கேள் என் தங்கமே. உன் மனதில் பதித்துக்கொள் என் குழந்தையே. நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது புரிந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ளவில்லை என்றால் ஏமாந்து ஏமாந்த ஏமாளியாக, உன்னுடைய எதிரியின் இடத்தில் பகையாளியாகவும், உன்னுடைய துரோகியின் இடத்தில் முகமூடி போட்டுக்கொண்டும் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கும் உன் இரவுகளுக்குடையே ஏமாந்து நிற்பாய் என்பதை மறந்து விடாதே. கவனமாக இரு. சூழ்நிலைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. உன்னை வீழ்த்தியே தீருவேன் என்று திட்டம் போட்டு கொண்டிருக்கும் சூழ்ச்சிகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கவனத்தோடு இல்லை என்றால் முடிந்து விடுவார்கள், உன்னை முடித்து விடுவார்கள் என் பிள்ளையே. அவமதித்து விடாதே என் பிள்ளையே. மனம்தான் பெரியது என்று வாழும் உன்னை அவமானப்படுத்தி விடுவார்கள் பிள்ளையே. எதை இழந்தாலும் தன் மானத்தை இழந்துவிடக்கூடாது என்று வாழும் உன்னை அவமானப்படுத்தி விடுவார்கள் என் தங்கமே. ஜாக்கிரதையாக இரு என் பிள்ளையே. இன்று உனக்கு என்ன வாக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் தெரியுமா? இன்று இரவு உன் வீட்டுக்கு ஏவிவிட ஒரு பொருளை அவன் கையில் எடுத்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? ஜாக்கிரதை என் பிள்ளையே. ஒரு பறவையை அவன் அதன் ஆயுதமாக பயன்படுத்த காத்திருக்கின்றான். அவன் ஆயுதமாக செயல்படுத்த காத்திருக்கின்றான். இந்த நேரத்தில் நீ இந்த வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் என் செல்வமே, என் செல்ல பிள்ளையே, உன்னை காப்பாற்ற வந்துவிட்டேன். என்னை அனுமதித்து விட்டாய். இன்று இரவு அவன் அனுப்பும் போது அந்த பறவையை நான் அழித்து தீருவேன். அனுப்பப் போகிறேன் அவனுடைய வீட்டிற்கு. அதன் அறிகுறியாக உன் கண்களில் இந்த பறவை என்பது உன் கண்களின் கட்டாயமாக படப்போகின்றது. உயிரிழந்த ஒரு பறவையை உன் கண்களுக்கு நான் கட்டாயமாக காட்டப் போகிறேன் என் தங்கமே. அந்த பறவை உன் வீட்டின் வாசலில் வந்து தீரும் என் தங்கமே. திரும்பிச் சென்று தன் உயிரை விட்டு உன் வீட்டிற்கே அந்த ஏவல் போய்விட்டது என்பதை உன் கண்களில் நான் காட்டத்தான் போகின்றேன் என் பிள்ளையே. என் வாக்கு பழிக்கும் வாக்கு என்பது தெரியும். சாதாரணமாக எல்லோரும் வாக்கு சொல்லிவிட முடியாது. எல்லோராலும் என் வாக்கை கேட்டுவிடவும் முடியாது. சொல்லியதை கேட்கும் வாய்ப்பு கிடைத்தால் இது அனைத்தும் நடக்கும் வாய்ப்பு உன் வீட்டிற்கு இருக்கும் என் தங்கமே. உன் வீட்டிற்கு அனுப்பிவிட்ட ஏவலை திருப்பிவிட்டேன் என்பதை உனக்கு தெரியப்படுத்தப் போகின்றேன். என் மீது நம்பிக்கையை உருவாக்கப் போகின்றேன். எதிரியை அழிப்பாள், துரோகியை அழிப்பாள், உன்னுடைய பகையாளியை விரட்டி அடிப்பாள். முகப்புடி போட்டு கொண்டிருக்கும் உன் சொந்தங்களை உன்னிடத்திலிருந்து விலக்கி காப்பேன் என் தங்கமே. உன்னை காத்து உனக்கான ஒவ்வொரு பயனையும் செய்து கொண்டே இருப்பேன். நம்பிக்கையோடு இரு தங்கமே. உன் தாயானவள் உன்னை மீட்டெடுத்து அனைத்திலும் இருந்து உன்னை காத்து கொண்டிருப்பேன் என் குழந்தையே. நான் இருக்கும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் உனக்கென்றுதான் என் குழந்தையே. எதையும் நினைத்து எதையும் சிந்தித்து உன் மனதை குழப்பிக் கொண்டிருக்காதே. அனைத்தும் சரியாக நடத்தி முடித்து கொடுப்பது இந்த தாயானவளின் கடமை என்பதை நான் தெரிந்து கொண்டேன் என் தங்கமே. நீ எனக்காக என்னை வணங்கும் ஒவ்வொரு நிமிடமும் நான் உனக்காக என்று ஒவ்வொரு செயல்களையும் செய்து கொண்டிருக்கின்றேன். ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.